மேஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த 4 டாப் ரூமில் நான் கிளியர் பண்ணேன். 4ன்னா நாங்கள் 4 பேர் இல்லை, 4 டாப் ரூமில் நான் எப்படி எடுத்தேன்னு கிளியர் பண்ண போகிறேனுங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டாப் ரூம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டாப்அப் பண்ணி வீட்டிலலாம் அடி வாங்காதீங்க. நான் இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தரேன். அது ட்ரிக் இல்லை, இது வந்து நான் டெய்லி 9 PM அப்புறம் நடத்துகிற லைவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வீக்லி போட்டு தருவேன். எப்படி அந்த வீக்லி போட்டு தருவேன் அப்படின்னா, இது கம்ப்ளீட்லி எல்லாருக்குமே ஃப்ரீ. என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் லைவில் வந்து ஜாயின் பண்ணிங்கனாலே போதும். வீக்லி போட்டு தரது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பிடிச்சிருந்தேன்னா ஃபாலோ பண்ணுறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் வந்து நான் எந்த கம்பல்மே பண்ணவே இல்லை. அண்ட் கமான் 9 PM அப்புறம் டெய்லி கேமில் நான் லைவ் நடத்துவேன். அந்த லைவில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கனாலே போதும். கேமில் நான் உங்களுக்கு கொடுக்குற இன்கேம் டாஸ்க்கை மட்டும் நீங்கள் முடிச்சிக்கினா போதும். அதாவது ஐஜிடி இன்கேம் டாஸ்க் மட்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வீக்லி போட்டு தருவேன். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நான் அந்த டாப் ரூமில் எப்படி கிளியர் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க பார்க்க போகலாம். நான் உங்கள் 96% எடுத்து உள்ள வந்து 48 அரியரோட வெளியே போன அந்த ஃபெயிலியரோட பேரு கைஸ், யாரும் இந்த இன்ட்ரோவை பார்த்து பயந்துட வேண்டாம். நல்ல ஒரு இன்ட்ரோ தேடினேன், கிடைக்கல. ஸோ எனக்கு தேவையானதை நானே உருவாக்கிக்கிட்டேன். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு 40 ஸ்பின் போட்டுக்கலாம். 40 20 தானே கொடுப்பான், 11 ஸ்பின். ஓகே, ஃபஸ்ட்டு 24 டோக்கன் கொடுத்தாங்க. அடுத்து ஒரு 200 22 கொடுத்துட்டாங்க. பக்கா லைக் இப்போவே நம்ம எக்ஸ்சேஞ்சில் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 4 ஸ்பின் போட்டு போனஸை கழிச்சிடலாம். இதுக்கு 2 கொடுத்துருக்கானுங்க. 200 ஒரு டாப்பை போடுங்க. சாரி, டைமண்ட் கிளியர் பண்ணுங்கள். எவ்வளோ கொடுக்காங்க, என்ன கொடுக்காங்க? 2 கொடுத்த மாதிரி இருக்குது. 23 டோக்கன். சூப்பர். ஐ கெஸ் நான் தான் லக்கியஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். லக்கியஸ்ட் ஐடியில் என்னோடய ஐடி தான் ஃபஸ்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சில இந்த ஐடி வந்து ராசியான ஐடி. அடுத்து ஒரு 200 போடுறான். சில ஈவெண்ட்ஸ்லாம் எனக்கு சீக்கிரமாகவே கிடச்சிரும். வேணுங்கிற இது மட்டுமே கரெக்டாக கிளியர் ஆகும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 டோக்கன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏம் பண்ணது வந்து கோல்டன் கிரிமினல் தான் ஏம் பண்ணேன். நான் லக்கியஸ்டான ஐடியா இல்லையான்னு சொல்லி பார்த்துருவோம், கோல்டன் கிரிமினல் கிடச்சிச்சா இல்லையான்ட்டு. 14 டோக்கடா? என்னடா லக்கியை பற்றி பேசிட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க? ஓகே, நான் டாப்அப் பண்ண போகிறேன். எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க. இது வந்து ப்ரைவசி மேட்டர். கண்ணை முடிக்கோங்க. ஓகே, டாப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 200 ரூபாய்க்கு நம்ம போட போகிறோம். என்ன கொடுக்குறாங்க? 200 ஸ்பின்னுக்கு 5 2 தடவை கொடுத்த மாதிரி இருக்குது. வேற மாதிரி கேஸ், வேற மாதிரி. நீங்களாம் நிறைய ஸ்பின் பண்ணி சர்வரே டவுன் பண்ணிட்டீங்கடா. ஈவெண்ட் வந்து அடுத்த நாள் கொடுமைடா. எனக்கு கேமுக்கு உள்ளே போக மாட்டேன்னுச்சுடா. காலை கொடுமை. நான் எடுத்தது வந்து அட்லீஸ்ட் ஒரு 30,000 பேட்சில் எடுக்கலான்னு பார்த்தேன். ஐயோ, ஒன்றும் இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணியே வீடியோ பாருங்கள். இப்போவே 76 பேர் 76,000 பேர் எடுத்துட்டாங்களா? ஐயோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 200 ஸ்பின் போடலாம். எப்படி சுற்றுது கரீனா? ஒரே நாளில் சம்பாதிச்சிருப்பான். நீங்கள் எப்படிலாம் சுற்றுறதை பார்த்து. 2 2 2 5ல் 1 2ல் 2 3 4 3ல் 1 அல்டிமேட் 22 கொடுத்துருக்காங்க. பக்கா. அடுத்த ஒரு 200 ஸ்பின் போடலாம். 2 2 1 கிரிமினல் கிட்ட வந்த மாதிரியே இருந்துச்சு. நம்ம கிரிமினலுக்காக எந்த பஜனையுமே பாட வேண்டாம். மணி கம்ஸ் பஜனை லீவ்ஸ்ங்கிற மோட்டிவேஷனோட நமக்கு எந்த பஜனையுமே தேவையில்லை. நமக்கு தேவையான நம்மளே வந்து கிடச்சிரும், நம்மளே எடுத்துக்கலாம். அதனால் பஜனைலாம் நம்ம பாட போகிறதில்ல. இன்னொரு சுற்றிக்கலாம். இன்னும் கொடுத்த மாதிரி இல்லையே கைஸ். உங்களுக்கு நான் ஒரு டிக்கெட் சொல்லட்டுமா? கம்ப்ளீட்டாக ஃபுல் டாப்அப் பண்ணி நீங்கள் எடுக்காதீங்க. லைக் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து 5,000 ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா 5,000 நீங்கள் உள்ள டாப்அப் பண்ணி எடுக்காதீங்க. பெட்டர். அதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி போட்டு அதை லைக் ஒரு மந்த்லி போட்டு ஸ்பின் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. அடுத்த மந்த்லி போட்டு ஸ்பின் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. இதுதான் வந்து ஒரு கரெக்டான மெத்தட். உங்கள் டைமண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வாஷ் அவுட் பண்ணணும். லைக் நீங்கள் மொத்த டாப்அப் ஒரே டைமில் பண்ணிடக்கூடாது. கம்மியாக வாஷ் அவுட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதிகபட்சமான சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 21 டோக்கன் கொடுத்துருக்காங்க. சரி, டாப்அப் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஊதா கலர் ட்ரெஸ் இருக்குன்னு தான் பார்த்துருக்கோம். அந்த ஊதா கலர் ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்பன். அடுத்து ஒரு ஸ்பின் போட்டாச்சு. 2ல் 2 தடவை கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்துருக்காங்க. 21 டோக்கன். ஊதாவை தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். இவனுங்க வர்றதுக்கு முன்னாடி கோஸ்ட்டும் கோல்டு ஒரு ரெண்டு ஊதா எடுத்துருவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி சுற்றுது அடா கொடுமாடா. 77 போயிட்டீங்கடா. 77வது பேர் 77வது ஷோ வாய் வேற உலருது. 77,000 பேர் எடுத்திருக்கீங்க. அடுத்து ஒரு 200 போட்டாச்சு. என்ன கொடுக்க போகிறாங்க? ஒரு இதில் டாப் ரூமில் கொடுத்த மாதிரி. ஸோ நான் அதெல்லாம் வரி பண்ண மாட்டேன். கமான் 26 டோக்கன். சூப்பர். எனக்கு அந்த ஸ்பின்னில் கிடைக்காததை விட அந்த 26 டோக்கன் 25 டோக்கன் பார்க்கும்போது இன்னொரு சந்தோஷமாக இருக்குது.
2 3 கிரிமினல் தொட்ட மாதிரி இருந்துச்சு இல்லையா? 24 சூப்பர். லக்கியஸ்ட் ஐடி ஐ கெஸ். ஸோ என்ன கொடுப்பாங்க? கொடுத்துருவானுங்களா? ஆஹா, கொடுத்துட்டானுங்கடா 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 கொடுத்துட்டானுங்க கொடுத்துட்டானுங்க 15 ஸ்பின் முன்னாடியே கொடுத்துட்டானுங்க. 77,983 நம்பர் நல்லா தான் இருக்குது. கைஸ் ஃபைனலி நம்ம கோல்டன் டாப் கிரிமினல் எடுத்தாச்சு. இன்னும் எத்தனை ஸ்பின் நமக்கு தேவைப்படுது? டாப்அப் பண்ண முடியாதா? டாப்அப் பண்ணிட்டு வரேன் கைஸ், வெயிட் பண்ணுங்க. இல்லை 20 ஸ்பின் போட்டு பார்ப்போம். 20 இப்படி சுற்றுது. கொடுப்பாங்களா மாட்டாங்களா? கைஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த 60 டைமண்டை வச்சு நம்ம கோஸ்ட்டை கிளியர் பண்ண முடியுமா முடியாதா? வெயிட் பண்ணி பாருங்கோ. அடுத்த ஒரு 20 கொடுத்துருங்கடா. கொடுத்துட்டானுங்க. சூப்பர், ஜெயிச்சிட்டோம். வரா நம்ம ஜெயிச்சிட்டோம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த உன் பாசம். நம்ம சொன்ன மாதிரி ஐடி வந்து லக்கியஸ்ட் ஐடி. ஸோ அதேமாதிரி கரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்பனை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்கியாச்சு. மூஞ்ச பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்காண்டா. கைஸ் இந்த டாப் கிரிமினல் நல்லா இருந்தா இல்லையா? உங்களுக்கு இந்த 3 டாப் கிரிமினல் எது பிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். அந்த 4வது ஒரு டாப் கிரிமினல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பச்சை டாப் கிரிமினல். என் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது இந்த பர்பிள் அண்ட் கோல்டு மட்டும்தான். போக போக தான் பிடிச்சது கோஸ்ட்டு. வாங்க ப்ரொஃபைல் அடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். 1 2 3 4 5 6. சரி காய்ஸ், நம்ம அந்த டாப் கிரிமினல் எப்படி அடிக்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டாப் கிரிமினல் உண்மையிலே ஹெட்ஷாட் நல்லா விழுது. யாரும் சிரிக்க வேண்டாம் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு. அடிக்கிறதுக்கு பவர் வந்து டாப் கிரிமினல் கிடையாது, என்னோடய ஃபிங்கர்ஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை ஸ்மூத்தாக இருக்கும். ஹெட்ஷாட் சூப்பராக விழுது பார்த்தீங்களா? நல்லாவே அடிக்குது, பக்காவாக இருக்குது. இன்கேமுக்கு நல்லா. இவங்க பாருங்களா, கில்லு போட்டோடனே தலையில் ராஜா வராரு பாருங்க. சாரி கீழே வருது பாருங்க. வேற மாதிரி இருக்குது. அந்த கோல்டு வந்து கொஞ்சம் சலபலான் இருந்த மாதிரி இருக்குது. ஒயிட் கலர் நல்லா இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த டாப் கிரிமினல் எடுத்து நீங்களும் 1v4 விளையாடலாம். இப்போ நான் அதேமாதிரி தான் ஒரு 1v4 விளையாட போகிறேன். 3 முடிஞ்சாச்சு. 1 வாஷ் அவுட். ஏஸ் அடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி இந்த சலபலா அமௌண்ட், அதை இந்த குளிக்கி சர்பத்தி அமௌண்ட் எப்படி எடுத்தேன், அப்புறம் இந்த ரோஸ் அமௌண்ட் எப்படி எடுத்தேங்கிற வீடியோ அப்கமிங் வீடியோ. எல்லாரும் ஸ்டே டியூனாக இருந்து நாளைக்கு வந்து நான் அந்த வீடியோ போட போகிறேன். இந்த ரோஸ் அமௌண்ட் அப்புறம் இந்த குளிக்கி அமௌண்ட் எப்படி எடுத்துங்கிறது நாளைக்கு வர வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தேங்க்யூ ஆல் பாய். நான் உங்கள் மாஸ்டர்.